எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் காணொளியின் வழியாக சத்தத்தை கேட்கிறதன் வழியாக ஆண்டவரை ஆராதிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் சொந்த பேச்சை பேசாமலும் சொந்த அலுவலை பார்க்காமலும் கர்த்தருடைய ஆலயத்திலே ஆராதனை தான் இல்லையே என்று சொல்லி நம்முடைய சுயம் சார்ந்த காரியங்களை செய்வதை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தருடைய சத்தத்திற்கும் கர்த்தர் நமக்கு இதுவரையிலும் பாராட்டி வருகிற நன்மைகளை எண்ணினவர்களாக அவர்களுக்கு நன்றி சொல்ல அவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். அற்புதமான காரியங்களை செய்து வருகின்றார். நம்மை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகள் நமக்கு தெரியும். இன்றைக்கு வைரஸினுடைய தொற்றுனாலே எத்தனையோ மக்கள் உயிரிழந்து வருகிறார்கள். எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சையில் இருக்கிறார்கள். அவைகள் எல்லாவற்றின் ஊடாக ஆண்டவர் நம்மை அற்புதமாக பாதுகாத்து வருகின்றார். அதை எண்ணினவர்களாக நன்றி நிறைந்தவர்களாக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, ஆண்டவரை இல்லத்தில் இருந்தே அவரை ஆராதிக்க, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் என்கிறதான நினைவை நம்மை விட்டு மறந்து விடாமல் இருப்ப இந்த நாளிலே இந்த ஆராதனை நாம் பங்கு கொள்ளுவோம். உண்மையிலேயே ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமான நாளாக, நிறைவான நாளாக, பரிசுத்தமான நாளாக நம்முடைய வாழ்விலே மாற்றி அருளுவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அளவு கடந்து நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல அருமையான பரிசுத்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய அளவில்லாத கிருபைக்காக, இரக்கத்திற்காக, ஆற்றலுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் அறிவு, அவருடைய வாயிலிருந்த அறிவு புத்தியும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய் ஞானம் என்னுடையது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். புத்தியின் வழியிலே நடப்பதற்கு, அறிவை நம்முடைய வாழ்க்கையிலே நேராய் பயன்படுத்துவதற்கு பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற தூயதான ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த பொல்லாத உலகத்திற்குள்ளே, பொல்லாப்பு நிறைந்த உலகத்துக்குள்ளே பொல்லாங்கனுடைய செயல்களை நாம் வீழ்த்துவதற்கும் விவேகம் உள்ளவர்களாக, வினா உள்ளவர்களாக நடப்பதற்கு கர்த்தருடைய ஞானம் நமக்கு அவசியம். அதனால் அந்த ஞானத்தை ஆண்டவர் நிறைவாய் நமக்கு தரபடியாக, குறிப்பாக புதிய கல்வியாண்டு தொடங்க வேண்டிய இந்த சூழல், ஆனாலும் பல தடைகள் அவைகளின் ஊடாகவும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் மீண்டும் கல்வி ஆண்டிற்குள் கடந்து செல்வதற்காக வேண்டிய எல்லா ஏதுக்களையும் ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தோடு ஆராதனைகளை பங்கு கொள்ளுவோம். எல்லா தடைகளையும் தாண்டி ஆண்டவர் தொடர்ந்து புதிய கல்வி ஆண்டுக்குள் கடந்து செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் பிள்ளைகளுக்கும் நம்முடைய வாழ்விலும் நிறைவாய் தர நாம் கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்று நிறைவான ஆற்றலும் அருளும் ஆராதனை நம்மோடு இருக்க நம்ம முற்றிலும் அர்ப்பணிப்போம். அவருடைய அருளும் கிருபையும் நிறைவாய் வந்து நம்ம நடத்துவதற்கு ஏற்புடையதாக இருக்கிறது. எங்களை முற்றிலும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருபை நிறைவாய் நின்று ஆட்கொண்டு ஆசீர்வதி தொழிலெடுத்தும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 6வது பாடல் போற்றிடு ஆன்மமே சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோரே என்கிற பாடல், 200 கீதங்கள் 6வது பாடல்.
குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் பண்ண கிடவோம். என் நீர்தலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் இடையே சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவருமாய் இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் ஈராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இவ்வுலகிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருப்பதற்காக ஆண்டவருடைய ஞானத்தை சார்ந்திருக்கிறோமா? இந்த உலக பொல்லாங்கை ஜெயிப்பதற்கு ஆண்டவருடைய ஞானத்தை சார்ந்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவர் அருளுகிற ஞானத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறோமா? உலகம் சார்ந்து வருகிற கல்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவை கொடுக்கும். தேவனிடத்தில் வருகிற ஞானம் தீமைக்கு விலகி பொல்லாப்புக்கு விலகி செம்மையான ஜீவ வழியில் நடப்பதற்கு அது வழிகாட்டும். அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? நாம் அவைகளை கை கொள்ளுகிறோமா? ஞானம் அறிவை நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. ஞானம் நமக்கு இன்பம் தருகிறதாக இருக்கிறது. ஞானம் விவேகமாய் நடப்பதற்கு நமக்கு உதவி புரிகிறது. இந்த ஞானம் அறிவு எல்லாம் என்னும் பொக்கிஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அடங்கியிருக்கிறது. அவரை நாம் சார்ந்து வாழும்போது, அவர் நமக்குள் வாழும்போது நாமும் ஞானமுள்ளவர்களாக இருக்க முடியும். நம்முடைய பிள்ளைகளும் ஞானமுள்ளவர்களாக இருக்க முடியும். ஏனென்றால் இந்த உலகத்திலே உண்மை எது, பொய் எது, போலி எது, மெய் எது, நீதி எது, அநீதி எது என்று பிரித்தறிந்து நாம் நடப்பதற்கு தெய்வீக ஞானம் நமக்கு அவசியம். வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, உன்னை நீ ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உலகம் முழுவதிலும் எவ்வளவோ விஞ்ஞானங்கள் இருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் இந்த பொல்லாத வைரஸிற்கு எந்த விதமான காரியங்களையும் கண்டுபிடித்து அறிய முடியவில்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஞானம் அளவிடப்படாதது,
ஆராய முடியாதது, ஆச்சரியமானது. அத்தகைய ஞானத்தினால் என்னை நிரப்பும் என்று நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். தாழ்மைதான் ஆண்டுடைய ஞானத்தை நமக்கு அருளும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணுகிறோம் என்றால் அறிய வேண்டிய பிரகாரம் நாம் ஒன்றும் அறியவில்லை என்பதுதான் அர்த்தம். ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை உயிர்ந்து ஆராய்ந்து அறிவோம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கும் என்று சங்கீதக்காரன் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறான். நம்மையும் அவ்வாறு நிதானித்து அறிவோம். நம் தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகளை நாம் அறிக்கையிடுவோம். சேர்ந்து நாம் பொதுவான பாவரிக்கு ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழியை விட்டு விளைந்து போனோம். நிறைய யோசனைகளுக்கு இருப்பவர்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனை குருதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நிர்பாக்கியம் குற்றங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகளுக்கு பொறுமையாயிரும். பாவத்துக்கு பிறகு சீர்படுத்தும். நம்முடைய வருஷத்தினாலே உண்டாகும்படி நாடு தேவத்தையும் நீதியின் தேவ புத்தியுடன் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாய் இருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் மீது துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவம் மோசனத்தை மன்னிப்பை கூறி அறிவிக்க தம்முடைய பணிவுடைக்காரருக்கு அதிகாரத்தை கட்டளை மருளில் செய்திருக்கிறாய். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து மோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசி ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆசில்லாத வருஷத்தமிழவன் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலை நம்முடைய வருஷத்தாவினடை செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, முடிச்சதமிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னுடலப்பதினாலும் எங்களுக்கு புறமாய் குற்றச்சலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திடும். அப்பொழுது நீங்கள் வாய்மொழி புகழை அறிவிப்போம். தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரோம். ஆண்டவரை சகாயம் பண்ண தேவரையோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 119 சங்கீதம் வசனம் 97 தொடங்கி 104 முடிய. 119 சங்கீதம் 97 தொடங்கி 104 முடிய மாறி மாறி வாசிப்போம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கின்றேன். நான் முழுவதும் அது என் தியானம். நேருடைய கற்பனை கொண்டு என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுடனாக்குகிறேன். அவைகள் என்னென்னைக்கு ஒன்று இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானம் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கின்றேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோரை பார்க்கிற ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகின்றேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். யாவர் சேர்ந்து வாசிப்போம். உமது கட்டளைகளை உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கின்றேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும்
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலோமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாய விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் இணைந்து 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே Hey!
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் திருமறை பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 6 முடிய. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 6 முடிய. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீசரும் அவரோடு கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவர்கள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவீனம் அடையா என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினது என்று வேறொரு அற்புதமும் செய்யப்படாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களில் சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வருள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய மாதிரி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனவிளக்கு உபயோகித்து பிறந்தார். புதிவிழாவின் காலத்தில் சூழல் அறையிட்டு பாடுபட்டு 3ஆம் நாள் எழுந்தருளினார். பிரபலத்திற்கேறி சர்வருள்ள பிதாவாகிய இதனுடைய வாசி வைக்கிறார். அவரது உயிரோரை மறித்தோரை நாய்ந்திருக்க வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். வருவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உள்ளது விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். தேவ ஞானம். மகிமை நிறைந்த நல்ல தகப்பனே, மகிமையும் ஆட்சியும் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களை இந்த உலகில் ஞானத்தோடு வாழ வந்திருந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஞானத்தின் குறைவுகள் உள்ள உம்மிடத்திலே கேட்கும் போது சம்பூர்ண ஞானத்தை கொடுக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்து தெய்வ ஞானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தார். எங்கள் பிள்ளைகளை உம்முடைய தெய்வ ஞானத்தால் நிரப்பியவர். எதிர்காலத்தில் இந்த தேசத்தை ஆளத்தக்கதான ஞானத்தையும் இடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை அதிகமாய் தந்திடும். நாங்கள் பிசாசி மாய வலைக்கு சிக்காமல் உங்களுடைய தெய்வ ஞானத்தினால் ஜெயம் கொள்ள வல்லமை தரும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். மீண்டுமாக அவருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக 200 கீதங்களிலே 200வது பாடல் 200 கீதங்கள். சொல்லருமை ஞானரே, மேன்மை பிரபுவே, சொர்ப தருவ கோனாரே என்கிற பாடலை பாடுவோம். Son
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரிலே உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட இந்த காணொளியின் காட்சி வழியாக அருமையான இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். யோசித்து பாருங்கள், கடந்த 100 நாட்களாக ஆண்டுடைய சமூகத்திலே நாம் வந்து குடும்பங்களாக திருச்சபையாக இணைந்து அவரை ஆராதிப்பதற்கு கூட தடைபட்டு போனதை பார்க்கிறோம். இதை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். நீங்கள் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நீங்கள் படித்து பார்க்கலாம். எப்படி பாடல் இல்லாமல் போகும், ஆலய ஆராதனைகள் இல்லாமல் போகும், ஆரவாரம் இல்லாமல் போகும், ஆடல் பாடல் இல்லாமல் போகும், எல்லாமே ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இன்னும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பஞ்சம், அது ஆகாரத்தினால் உண்டான பஞ்சம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கிடைக்க கூடாத பஞ்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் மெய்யானது. ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுடையது. ஒவ்வொரு வார்த்தையும் அதனுடைய உருவம் அழியக்கூடாத ஒன்று. ஆகினால பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களிலும் நாம் ஆண்டவரை எவ்வாறு தொடர்ந்து பின்பற்றுவது, அவருக்கு பிரியமானவர்களாக வாழ்வது என்பதற்கு நமக்கு மிகுந்த ஞானம் அவசியமானதாக இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா தேவ ஞானம் இல்ல தெய்வீக ஞானம் என்று சொல்லலாம். அதற்கு ஆதாரமாக யாத்ரா 35ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் கொடுத்திருக்கிறார்கள். எசேக்கியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடார வேலைகள், அதை தொடர்ந்து வேலைகளை செய்வதற்கான எல்லா விதமான அறிவையும் ஞானத்தையும் ஆண்டவர் அங்கே கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஞானம், அறிவு, இதற்கு வித்தியாசம் இருக்கிறது. அறிவு யாருக்கு வேண்டுமானாலும், யார் வேண்டுமானாலும் அந்த அறிவை அடைந்து கொள்ளலாம். கல்வியின் வழியாக அறிவை பெற்றுக் கொள்ளலாம். புத்தகங்களை படிப்பதன் வழியாக கற்றுக்கொள்ளலாம். எந்தெந்த துறை சார்ந்த புத்தகங்களை படிக்கிறோமோ அந்த துறை சார்ந்த அறிவு நமக்கு வரும். பொருளாதாரம் என்றால் பொருளாதாரத்திலிருந்து நாம பொருளாதாரம் சார்ந்த புத்தகங்களை படிக்கும் போது பொருளாதார அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வணிகத்தை படிக்கும் போது, அறிவியலை படிக்கும் போது, விஞ்ஞானத்தை படிக்கிற போது, கணினியை படிக்கிற போது, இணையதளங்களை படிக்கிற போது, இப்படி பல வகையான புத்தகங்கள் இருக்கிறது. அவைகளை நாம் கற்றும் போது அதை குறித்ததான அறிவு நமக்கு வந்துவிடும். அது யாரு வேண்டுமானாலும், படிக்க தெரிந்த யாரு வேண்டுமானாலும் அந்த அறிவை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த அறிவை எப்படி பயன்படுத்துவது, அதற்கு ஒரு கருவி வேண்டும், அதற்கு ஒரு உபகரணம் வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அறிவு பெருத்தவர்கள், ஒரு இளைஞன் கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து படித்தவன், நல்லா படித்தான், வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் படித்தான், பட்டம் பெற்றான். அந்த பல்கலைக்கழகத்தை இன்டர்வியூ செய்ய வந்த ஒரு கம்பெனியே இவரை எடுத்துக்கொண்டார்கள் வேலைக்கு. நல்ல உத்தியோகத்தில் அவன் தான், நல்ல சம்பளம் வந்தது. ஒரு தமிழ் பெண்ணை அவன் திருமணம் செய்து கொண்டான். அழகான ஒரு பிள்ளை, குடும்பமாக வாழ்ந்து வருகின்றார்கள். திடீரென்று அவனுக்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது. அவன் நல்ல கல்வி கற்றவன் தான், அந்த துறையிலே தேர்ச்சி பெற்றவன் தான், அறிவுடையவன் தான், ஆற்றல் மிக்கவன் தான். ஆனால் வேலை போய்விடுகிறது. விரக்தி அடைந்து விடுகின்றான். அவனால் அவன் வாங்கிய வீட்டினுடைய கடனை கட்ட முடியவில்லை. எப்பொழுது வங்கியில் இருந்து வந்து அந்த வீட்டை சப்தி செய்து விட்டார்கள், எடுத்துக்கொண்டார்கள் ஏலத்திற்கு.
இப்ப இருக்கிற பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தை ஒட்டி கொண்டிருந்தார். அதிக நெருக்கடி வந்தது. மனைவியிடம் பேசினான், நாம இந்த உலகத்துல இப்படி வாழ்வது கடினம், ஆகையால் ஒரு முடிவு எடுத்து விடுவோம் என்று சொல்லி அவன் சொன்னான், நாம் தற்கொலை செய்து கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னான். மனைவியும் அதை ஒத்துக்கொண்டாள். முதலாவது கன் எடுத்தான், மனைவியும் பிள்ளையும் சுட்டான். இருவரும் இறந்தவுடன் தானும் சுட்டுக்கொண்டு இறந்தான். அவன் படித்த இன்டலெக்சுவலா இருந்ததுல என்ன பயன்? யோசித்து பாருங்கள். அறிவு எல்லாம் செஞ்சிடும் நினைக்கிறோம், அதுதான் தப்பு. அநேக நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம பிள்ளை படிச்சு பெரிய இடத்துக்கு போயிட்டு பெரிய ஆளாயிரும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பையனுக்கு அறிவு சார்ந்த காரியங்களை கற்றுக் கொடுத்து இருக்கிறாளே தவிர, இந்த கம்பெனியில வேலை இல்லைன்னா வேற ஒரு வகையிலே அதை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்பதான ஞானம் இல்லை. பிரியமானவர்களே, இந்த அறிவை பயன்படுத்துவதற்கான ஒரு உபகரணமாக மூலமாக அமைவதுதான் ஞானம். அது எந்த ஒரு மனிதனாலும் கொடுக்க முடியாது. அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் அந்த உலகத்தில் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஞானத்தை யாராலும் கொடுக்க முடியாது. கல்வியை வேணா கொடுக்கலாம், அறிவை வேணா கொடுக்கலாம், புத்திமதிகளை வேணா சொல்லலாம், ஆனால் ஞானத்தை தருவதற்கு ஒருவர், அதுதான் தெய்வீக ஞானம். அந்த ஞானத்தை ஆண்டவர் தான் தர முடியும். ஆகினால ஞானத்தையும் கல்வியும், அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஞானத்திற்கு விஸ்டம், ஸ்கில், நாலேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதுல இந்த விஸ்டம், ஞானம், அதுதான் முதன்மையானதாக இருக்கிறது இந்த அர்த்தத்தை முன்னிறுத்தி. ஆகினால பிரியமானவர்களே, நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். உலக பிரகாரமான கல்வி காரியங்களை கற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்களாக நாம இருக்க அழைக்கப்படுகின்றோம். நாம கற்று அறிந்த காரியங்களை எல்லாம் சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்துவதற்கு நமக்கு ஞானம் மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த ஞானத்தை எப்படி நாம் சேகரித்துக் கொள்வது, இந்த ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவினும் பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் தான் தூய்மையானதாக இருக்கிறது. இந்த லௌகிய சொந்தமான ஞானத்தை நாம ஞானம் நினைச்சோம்னா வாழ்க்கையில இழந்து விடுவோம். அநேகர் அப்படிதான் எண்ணுகிறார், அப்படி அல்ல. ஆகினால இந்த தெய்வீக ஞானம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் செய்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். முதல்ல படிச்சீங்கன்னா வாசி கேட்ட 1 ராஜாக்களின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். சாலமோன் அரசன் இப்பொழுதுதான் தாவீதுக்கு பின் அரசாட்சி வந்திருக்கிறார். அந்த அரசாட்சியிலே அமர்ந்தவுடன் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் கேட்கிறார். அவருடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படின்னு சொல்றார். அவன் உடனடியாக, நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன், எனக்கு இத்தனை திரளான ஜனங்களை விசாரித்து அறிவதற்கு ஞானம் உள்ள இருதயத்தை எனக்கு தந்தரிடும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணான். இந்த ஜெபம் ஆண்டவருக்கு மிக பிரியமானதாக இருந்தது. நீ நீடித்த ஆயுள கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, உங்களுடைய பகைஞருடைய ஜீவனை கேட்கல. ஆகையினால இந்த ஜெபம் எனக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. அவ்வாறாகவே உனக்கு ஞானம் உண்டாவதாக, அதோடு கூட நீ கேடாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு தருகிறேன்னு சொல்லி ஆண்டவர் அருளுகிறதை பார்க்கிறோம். இது தெய்வீகத்தினுடைய ஞானம். அதற்கு முன்பாகெல்லாம் எகிப்திய ஞானம், கிழக்கெத்திய ஞானம் தான் பெரிது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் என்றைக்கு சாலமோன் அரசன் ஞானமாக வந்து முதலாவது ஒரு விசாரணை செய்கிறார். 2 பெண்கள் ஒரு குழந்தைக்கு உரிமை கொண்டாடுகிறார்கள். அந்த நிகழ்வு நமக்கு நல்லா தெரியும். இருவர்
தூங்குகின்ற போது ஒருத்தி தன் குழந்தை மேல் புரண்டு படுத்ததில் அந்த குழந்தை இறந்து விட்டது. அதை இரவுடவாய் மாற்றி விடுகின்றாள். உண்மையான தாய் பரிதவிக்கிறாள். இல்லை, அதுதான் என்னுடைய குழந்தைன்னு சொல்லுகிறாள். மாற்றியவள் இதுதான் என் குழந்தை என்று சொல்லுகிறார். இன்றைய காலகட்டத்தில் என்ன செஞ்சிடலாம்? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிடலாம். 2 பேருடைய ரத்தத்தை எடுத்து பார்த்து யாருடைய குழந்தை கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம், எளிது. ஆனால் அந்த காலத்தில் அப்படிலாம் விஞ்ஞானம் கிடையாது. எல்லாரும் வியந்து போய் இருக்கிறார்கள். எப்படி ராஜா இந்த காரியத்தை மேற்கொள்ள போறார், கை கொள்ள போறார், எப்படி தீர்ப்பு செய்ய போறார் என்று வியந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் 2 பேரும் வாக்குவாதம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். 2 பேரும் என்னுடைய குழந்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜா சற்று அமைதியாக இருந்துவிட்டு வாழ் எடுத்து வாருங்கள் என்று சொல்லி அந்த குழந்தையை 2ஆக பிளந்து ஆளுக்கு ஒன்றாய் கொடுத்து விடுங்கள், முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே உண்மையான தாயினுடைய அந்த உள்ளம் அடிவயிறு துடிக்கிறது. என் பிள்ளை என் கூட இல்லட்டாலும் கூட பரவாயில்ல, அது மறிக்கக்கூடாது, அவட்டை கொடுத்துருக்குன்னு சொல்றாரு. உடனடியாக ராஜா எடுத்த அந்த பிள்ளையை, இதான் உண்மையான தாய், அவளிடம் கொடுத்து விடுங்கன்னு சொல்கிறார். எல்லாரும் வியந்து போனார்கள். அதற்கு பின்பாகத்தான் எகிப்திய நாணம் என்று சொல்லப்பட்டதெல்லாம் கிழக்கத்திய நாணம் என்று சொல்லப்பட்டவைகள் எல்லாவற்றிலும் இங்கே மேன்மையான ஞானம் சாலமோனுடையது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த ஞானம், தெய்வீக ஞானம் நல்ல ஆளுமையை நமக்கு தரும். பிரியமானவர்களே, தெய்வீக ஞானமானது அது அரசாட்சியில் மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் குடும்ப ஜீவியத்திலும் திருச்சபையின் வாழ்விலும் சமூக வாழ்விலும் நமக்கு நல்லதொரு ஆளுகையை தரும். எது நன்மை, எது தீமை, எது சரி, எது தவறு, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பவைகளை தீர்மானிக்கக்கூடிய செயலை, ஆளுமையை நமக்கு தரும். பிரியமானவர்களே, அதற்கு பின்பாக பக்கத்து நாட்டு அரசர்கள், வேதம் சொல்லுகிறது, அநேகர் யாவரும் அவர் ஞானத்தை பார்க்கும்படி கேட்கும்படி வந்தார்கள் சொல்லுங்கள். தன்னை சுற்றிலிருந்த ராஜாக்கள் எல்லாம் அவருடைய ஞானத்தை அறிவதற்காக வந்தார்களாம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானம் என்று சொல்லுகின்றோம், சயின்ஸ் என்று சொல்லுகின்றோம், பெரிய ஞானி என்று சொல்லுகிறோம், அதுவெல்லாம் இல்லை பிரியமானவர்களே. அதுவெல்லாம் நமக்கு லௌகிய சம்பந்தமானது, உலக சம்பந்தமானது. ஆனால் மெய் நம் ஆன்மா சார்ந்த மெய் ஆளுமையை நமக்கு தருவது கர்த்தருடைய ஞானம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா அழகா சொல்றார் 31ஆம் அதிகாரத்தில், நீ இடது புறமும் வலது புறமும் சாயும் போது உனக்கு பின்னே ஒரு சத்தம் கேட்கும், நீ வலது புறம் இடமும் சாயாம நேரே போ, அதுதான் வழி. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்ப காரியங்களை செய்வதற்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களோ, இல்லை பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களோ, இல்லை இல்லம் கட்டுகிற எந்த காரியங்களோ, அவைகள் எல்லாவற்றிலும் சிறப்பான ஆளுமை உடையவர்களாக நாம் இருப்பதற்கு தெய்வீக ஞானம் நமக்கு அவசியம். பிரியமானவர்களே, ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழி 2:5 படிச்சீங்கன்னா, ஞானமே அறிவின் திறவுகோல். அறிவு இருந்தா மாத்திரம் போதாது, ஞானம் இருந்தா தான் அந்த அறிவை திறந்து சரியா பயன்படுத்த முடியுங்க. இந்த ஞானத்தை தருகிறவர் நம் ஆண்டவர். ஞானம் தெய்வ பயத்தை ஊட்டுகிறது. ஞானம் இருந்தாலே நாம தேவனுக்கு பயப்படுவோம். ஏனென்றால் அவர்தான் எனக்கு ஞானமாக இருக்கிறார் என்னும் போது அவருக்கு பயப்படுவோம். ஞானம் நீதி நியாயத்தை நமக்கு போதிக்கும். அப்ப நம்ம நீதி நியாயமாய் ஆளுமை செய்வோம். ஞானம் துன்மார்க்க சவகாசத்தை நம்ம விட்டு நீக்கும். ஒருத்தருடைய செய்கை பிரியம் இல்லை, சரியானதா இல்லைன்னா, நமக்கு சரியான ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் கூடயே இருந்து நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விடுவோம். அதே நேரத்தில் தெய்வனிடத்தில் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால், அதான் வேதம் சொல்லுகிறது, ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும்.
அது சொல்லி அந்த ஞானம் இருந்தென்றால் துன்மார்க்கமான ஆகாத சம்பாசனையான காரியங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும். பிரியமானவர்களே, இந்த ஞானமானது விபச்சார உறவிலிருந்து நம்மை விலக்கும். ஒரு வாலிபன் நடந்து போகிறான். அப்பொழுது ஒரு தெரு சந்திலே ஒருத்தில் அமர்ந்திருந்து அவனிடத்தில் இனிமையாய் பேசுகிறாள், தேன்மொழியை பேசுகிறாள். அவன் இருதயத்தை உருவு பிழந்ததுன்னு போட்டிருக்கு. இனிய சொற்களால் அவனை பேசி அவன் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று, ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பரஸ்திரிடத்தில் ஒருத்த போனா அவன் மீண்டும் திரும்பி வருவதில்லை, மரணம் தான் முடிவுன்னு சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு மனித வாழ்க்கையில இந்த சுய இச்சைகளை மேற்கொள்ளுவதற்கு, மாம்சத்தின் இச்சைகளை மேற்கொள்ளுவதற்கு கர்த்தருடைய ஞானம், அந்த ஞானம் என்றால் இது நம்ம தேவனுக்கு விரோதமாய் செய்கிறோம் என்கிற பயம் வந்தவுடன் இந்த பொல்லாப்பை விட்டு விலக்குவதற்கு நமக்கு தெய்வீக ஞானம் உதவியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பொல்லாத உலகத்திலே நாம தேவனுக்கு ஏற்புடையவர்களாக இருப்பதற்கு தெய்வீக ஞானம் நமக்கு அவசியம். 1 ராஜாக்கள் 3:28 சொல்லுகிறது, தேவன் அருளிய ஞானத்தை கண்டு எல்லாரும் சாலமோன் அரசனுக்கு பயந்தார்களா? சாலமோன் அரசனுக்கு பயந்தார்கள் போட்டிருக்கு. அந்த அளவிற்கு அவருடைய ஆளுமை திறன் இருந்தது, அவருடைய தீர்ப்புகள் இருந்தது, அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. ஆகினால்தான் வியந்து போனார்கள். சேபா நாட்டு அரசு இப்போ வந்தான்னா இஸ்ரவேல் ஜனங்களை குற்றம் சாட்டுவான்னு சொல்லி, ஏனென்றால் சாலமோனிலும் பெரியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சாலமோன் கூட இவ்வளவு ஞானமானவராய் இருந்தாலும் விழுந்து போனார். அந்த சாலமோனை காட்டிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து. அவருக்குள் தான் ஞானம், அறிவு என்னும் பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. அவர் பரிபூரணமுடையவராக, பரிசுத்த நிறைந்தவராக, ஞானத்தின் ஊற்றாக அங்கு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நாம் தீமைகளையும் நன்மைகளையும் வகையறுத்து செம்மையாய் ஆளுமை செய்வதற்கு கர்த்தருடைய ஞானம், தெய்வீக ஞானம் நமக்கு உதவியாக இருக்கின்றது. தொடர்ந்து படிச்சீங்கன்னா நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, ஞானம், தெய்வீக ஞானமானது நம்முடைய ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகம் சார்ந்து இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க, ஞானி, ஞானம் அப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. இதுவெல்லாம் சரீரம் சார்ந்த காரியங்களை கொடுக்கிறது. அது அறிவு தான், இந்த அறிவு தான், அது ஞானம் கிடையாது. நிறைய பேர் பயங்கர ஞானியா இருக்கா, ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிறான், தந்திரசாலி. அது கிடையாது. தந்திரசாலினாலே அது ஏமாத்துக்காரன் அர்த்தம். அதுவல்ல பிரியமானவர்களே. உங்களுடைய ஞானமானது மற்றவர்களுக்கு நன்மை பகிக்க வேண்டும், உங்களுக்கு நன்மை தர வேண்டும். நீங்கள் செய்கிற செயலால் மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும் என்றால் அது தெய்வம் தந்ததான ஞானமாக இருக்குமே தவிர, மற்றவர்களை பாதித்து மற்றவர்களை எட்டி நாம் பிழைத்து வாழ வேண்டும் என்றால் அது ஏமாற்றுத்தனம், அது ஞானம் அல்ல, புத்திசாலித்தனம் அல்ல. இன்னைக்கு அநேகர் அதை தவற புரிந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் அந்த ஞானம் மனிதனுக்கு இன்மையை கொடுத்தா பேசாம இருந்திருப்பானே. அதை நான் முதல்ல உங்களுக்கு உதாரணத்தை சொன்னேன். அந்த வாலிபன் அவ்வளவு அழகா படித்தான், உயர்ந்த பட்டம் பெற்று உயர்ந்த நல்ல ஒரு பதவியை படைத்தான், வேலையை சம்பாத்தியத்தை செய்தான், நல்ல குடும்ப வாழ்க்கை அமைஞ்சது. ஆனால் மறந்து போனான். ஏன்? அவருடைய ஆத்மா கசந்து போனது. அறிவு ஒருபோது ஒரு மனிதனுக்கு ஆத்மாவுக்கு இன்பத்தை தராது. பிரியமானவர்களே, தெய்வீக ஞானம்தான் நம் ஆத்மாவை இன்பமாக்குறதாக இருக்கிறது. பிரசங்கி 7:12 சொல்லுகிறது, ஞானம்தான் நம்முடைய ஆத்மாவுக்கு கேடகமா இருக்கு, திரவியமா இருக்கிறது. ஞானம்தான் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனாக இருக்கிறது. நம்மை ஜீவனை காப்பது எது? கர்த்தருடைய ஞானம். பிரியமானவர்களே, அதை நாம மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் அதை மறந்து போவதனால தான் அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம். மனித வாழ்க்கையில மனிதர்கள் அநேக
தங்களை மாய்த்துக் கொள்ளுகிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். ஏன் மனித வாழ்க்கையில இன்பம் இல்லாமல் போகிறது? வேதம் சொல்லுகிறது, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து, அதை வெள்ளியை போல நாடி, புதையலை தேடுகிறது போல தேடு என்று சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவனையே நமக்கு காக்கிற கர்த்தருடைய ஞானம் என்றால் அதை நம்ம எவ்வளவு ஆவலாக தேட வேண்டும். படிப்புல முதன்மை வர வேண்டும் என்றால் இரவும் பகலும் உட்கார்ந்து கண் விழித்து எப்படியாவது படித்து முதல் மதிப்பெண்ணை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி உறுதியாக நிற்கிறோமோ, அதைவிட மேலானது நம்முடைய ஜீவன். அதை காப்பது கர்த்தருடைய ஞானம். பிரியமானவர்களே, அந்த ஞானத்தை பற்றி கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது. தானியேல் சொல்லுகிறார், எல்லா மனுஷரை விட எனக்கு ஞானம் உண்டு என்பதனால இந்த வெளிப்பாட்டை நான் உமக்கு சொல்றேன், இந்த சொப்பனத்தை உமக்கு சொல்றேன் நீ நினைக்காதோ. இது ஆண்டவரால எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. உமக்கு சொல்லணுங்கிறது யார்கிட்ட வெளிப்படுத்திருக்காரு, அவ்வளவு. அது ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானம். பிரியமானவர்களே, எத்தகையதான அன்பு சமூகத்தில் தாழ்மையான ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதைத்தான வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு மனித வாழ்க்கையில கொஞ்சம் புத்திமானா இருந்தா போதும், கொஞ்சம் அறிவாளியா இருந்தா போதும், பயங்கர பகட்டான ஒரு சூழல் வந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதுமே வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஞானம் நம்மை, யாரெல்லாம் தாழ்மையா இருக்கிறாங்களோ ஞானம் உள்ளவங்களா இருப்பாங்க. யாரெல்லாம் பொறுமையானவர்களா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஞானம் உள்ளவங்களா இருப்பாங்க. யாரெல்லாம் சாந்தம் ஏற்றுக்கொள்கிறா இருக்கிறாங்களோ அவங்க ஞானம் உள்ளவங்களா இருப்பாங்க. எப்பொழுதும் எல்லா இடத்திலும் அன்புக்குள்ளா இருக்கிறாங்களா அவங்க ஞானவங்களா இருப்பாங்க. ஏனென்றால் ஆண்டவர் அப்படி இருந்தார். அவருக்குள் ஞானம், ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு, பொக்கிஷம் அடங்கி இருக்குன்னா அவருக்குள் எல்லாமே அடங்கி இருக்கு. அவர் அப்படிதான் அன்புடையவராக, இரக்கமுடையவராக, கருணை உடையவராக, கிருபை உடையவராக, இரக்கம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறவராக, மன்னிக்கிறவராக இருந்தார். அவரை சார்ந்து அவரே நமக்குள் ஞானமும் அறிவுமாய் நமக்குள் இருக்கிற போது நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால்தான் நம்முடைய ஆத்துமா மகிழ்வாய் வாழ்ந்திருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு தெய்வீக ஞானமானது நம்முடைய ஆத்துமாவுக்கு மகிழ்ச்சி தரும். நீங்க உலகத்துல எத்தனை புத்தகத்தை வேணாலும் படிச்சு பாருங்க, படிக்கும்போது ஆகாம மாதிரி இருக்கிறோம், அதற்கு பின் அது புகை போல மறைந்துவிடும், நிழல் போல மாடி போய்விடும். ஆனால் ஆண்டவருடைய ஞானம் நமக்கு இப்பொழுதல்ல எப்பொழுதும் நமக்கு இன்பத்தை தரும். அதைத்தான் சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்தில் அழகா சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை ஏன் என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவராக்குகிறேன், அவைகள் என்னென்னைக்கும் என்னுடனே இருக்கிறது என்று சொல்லுகிறார். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோரை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இருக்கிற போது நான் ஞானம் உள்ளவர்களாக இருப்போம். ஆம் பிரியமானவர்களே, ஞானமானது நமக்கு ஆத்ம இன்பத்தை தருகிறது. அந்த இன்பத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நிறைவா படிச்சீங்கன்னா மார்க் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை குறித்து, அவருடைய செய்திகளை குறித்து ஆச்சரியப்பட்டு சொன்னார், இவன் தச்சன் அல்லவா, மரியாளின் குமாரன் அல்லவா, இவருடைய சகோதரிகள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, இவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது என்று ஆச்சரியப்பட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவரின் ஞானம் ஆச்சரியப்படத்தக்கது, ஆச்சரியமூட்டக்கூடிய ஒன்று. ரோமர் 11:3 சொல்லுகிறது, தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அளவிடப்படாதவைகள், ஆராயப்படாதவைகள்.
யாக்கோபு 3:14-15 சொல்லுகிறது. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தம் உள்ளதாக இருக்கிறது. நீங்க தொடர்ந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ஞானம் நீங்க யோசித்து பாருங்க. 104 சங்கீதம் வீட்டில் படிச்சு பாருங்க. அவர் உண்டாக்கியிருக்கிற வானம், உண்டாக்கியிருக்கிற பூமி, அவருள்ள ஜீவனங்கள், மறைகள், மலைகள், பள்ளத்தாக்குகள், ஆறுகள், நீர்வீழ்ச்சிகள், இந்த ஒவ்வொன்றையா நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அவைகளெல்லாம் ஆண்டவருடைய ஞானத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். இத்தகைய ஞானமுடையவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, அதனாலதான் யாக்கோபு தெளிவா சொல்றார். 1:5 சொல்கிறார், ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கும் இடத்துல கேட்க கடவன், அவன் எவ்வளவையும் சந்தேகம் இல்லாமல் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். வேதம் தெளிவா நமக்கு சொல்லுகிறது, நீ பாலகருக்கு உம்மை வெளிப்படுத்தினபடியினால் நீ ஞானிகளுக்கு வெளிப்படுத்தாம பாலகராக உண்மை எனக்கு உம்மை வெளிப்படுத்தினபடினால் அதை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஞானத்தில் ஐஸ்வர்யர், ஞானத்தில் ஆராயப்படாதவர். பிரியமானவர்களே, அவருடைய ஞானத்தின் ஒரு செல் அளவிற்கு நமக்கு வந்தாலே அதுவே நமக்கு ஒரு பெரிய ஞானங்க. ஒரு திரள் ஞானத்தில் ஒரு துகள் அளவு நமக்கு வந்தால் அதுவே நம்முடைய ஞானத்தின் நிறைவாகி விடுகிறது. அப்படி என்றால் நம் ஆண்டவர் ஞானத்தில் எத்தனை ஆச்சரியமுடையவர். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நிறைய ஞானம் உலகத்தில் சொல்லப்படுகிறது. நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஞானின்னு சொல்றாங்க, துறந்தவர் சொல்றாங்க, முனிவர் சொல்றாங்க. இப்படி பல வகையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஞானி என்பவர் தனியா ஒரு மூலையில் இருந்தார் அவர் ஞானி கிடையாது. நிறைய பேர் அவர் தவத்தில் இருக்கிறாரு, ஞானத்தில் இருக்கிறாரு, மெய்ஞானத்தை பெற்றாரு அப்படிலாம் சொல்றாங்க. அது வல்ல. பிரியமானவர்களே, மெய்ஞானம் வேதம் சொல்கிறது, நீதிமொழி ஆக்கியம் சொல்லியிருக்கிறார், மெய்ஞானம் என்னுடையதுன்னு சொல்றார் ஆண்டவர். மெய்ஞானம் என்னுடையது. அவருடைய மெய்ஞானத்தை அவரிடத்தில் அல்லாமல் வேற எந்த இடத்தில் தனித்திருந்தாலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஞானிகள் என்றால் தனித்திருந்து கொண்டு உடை, சிகை, அலங்காரங்கள் வித்தியாசம் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஞானிகள் அல்ல. அதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. யாக்கோபு 3:14-15 சொல்லுகிறது, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் கொண்டு விரோதங்கள், அழகா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்கள் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்கள், ஆனால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிய சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. நல்லா யோசித்து பாருங்கள். உள்ளத்துக்குள் வஞ்சகத்தையும், உள்ளத்தில் கபடையும், உள்ளத்தில் பொறாமைகளையும், உள்ளத்தில் பட்சிக்கிற எண்ணங்களையும் வைத்துக் கொண்டு ஞானத்திலே சிறந்தவன், ஞானம் நிறைந்தவன் என்று சொல்லுவோம் என்றால் அது லௌகிய சம்பந்தமானது. அது தேவன் ஞானம் அல்ல. அதே நேரத்தில் தொடர்ந்து சொல்லியிருக்கு, வைராக்கியம் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகம் சகல துர்ச்செய்தும் உண்டோ தவிர ஞான செயல் இருக்கவே இருக்காது என்று வேதம் சொல்கிறது. அதே நேரத்தில் பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு பாருங்க. முதலாவது அது சுத்தமா இருக்கும், சமாதானம் உள்ளதா இருக்கும், சாந்தம் உள்ளதா இருக்கும், இணக்கம் உள்ளதா இருக்கும், இரக்கம் உள்ளதா இருக்கும், நற்கனிகளா நிறைந்ததா இருக்கும், பட்சபாதம் இல்லதா இருக்கும், மாயமற்றதா இருக்கும், நீதியின் கனி கொடுக்கதா இருக்கும்.
ஆம் பிரியமானவர்களே, அப்படி என்றால் ஞானம் என்பது எப்படி? வேதம் சொல்லுகிறது முதல்ல சுத்தம். வேதம் சொல்லுகிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ள இருதயத்தை தூய்மைப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் வேதம் சொல்கிறது. ஏனென்றால் சமாதானக்காரராகிய ஆண்டவர், அவரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள் ஞானத்தை தந்திருப்பார் என்றால் நாம் எல்லாரோடும் சமாதானமாக, எல்லா சூழலிலும் சாந்தமாக, எல்லாரோடும் இணக்கமாக வாழ்வோம். அந்த சூழல் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம். ஏதோ ஒரு இடத்துல மூலையில உட்கார்ந்து கொண்டு தனித்திருந்து ஞானின்னு சொன்னா அது கிடையாது. தேவையில் உள்ள மக்களை சந்தித்து அவளுக்கு உதவி புரிவதுதான் ஞானங்க. எந்த கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவளை விடுவிப்பதற்கு, தேவையில் இருப்பாரோ அவளுக்கு உதவுவதற்கு. நமக்கு செல்வம், நம்மிடத்தில் கொஞ்சம் செல்வம் இருக்கிறது, ஒரு இடத்துல ஒன்றுமே இல்லை என்றால் உதவி புரிவதற்கு தான் நமக்கு ஆண்டவர் ஞானம் அந்த செல்வத்தை நம் கையில் கொடுத்திருக்கிறார். ஒருவர் பலவீனமானவராக இருக்கிறார் என்றால் அவளுக்கு பலனாய் இருப்பதற்கு நம்மிடத்தில் பலன் தந்திருக்கிறார். அதை ஞானமாய் நாம் பயன்படுத்த வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார். பிரியமானவர்களே, அதான் சொல்லப்படுறது இணக்கம் உள்ளதா இருக்கும், இரக்கத்தால் நிறைந்ததா இருக்கும், மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற ஒன்றாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நற்கனிகள் வேதத்தில் சொல்லப்படும் ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நற்கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். அப்போதான் நாம ஞானவான்களாக இருக்க முடியும். ஏதோ ஒரு கண்டுபிடிப்பை படித்தவுடன் நாம் ஞானவான் அல்ல. அநேகர் அப்படிதான் நம்ம ஞானி சவராய் புரிந்து கொண்டு போகிறோம். வாழ்க்கையின் கல்வியை விட்டு விடுகின்றோம். வாழ்க்கை என்பது என்ன, ஆன்மாவிற்கு தேவையான என்ன என்பதை விட்டுவிட்டு வாழ்வை இழந்து போய் விடுகின்றோம். ஆனால் அப்படி அல்ல. கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம் அப்படி அல்ல பிரியமானவர்களே. நாம் சாந்தமும் மன இரக்கமும் நற்கனிகள் நிறைந்தவர்களாக, பட்சபாதமற்றவர்களாக, மாயமானமற்றவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஞானம். அப்படிப்பட்ட ஞானம் உடையவர்களாக இருப்போம் என்றால் ஆச்சரியப்பட விதத்தில் இருக்கும். ஞானவான் எப்பொழுதுமே அலட்டி கொள்ள மாட்டான். ஞானவான் எப்பொழுதுமே நான் ஞானின்னு சொல்லிக் கொள்ளவே மாட்டான். அவருடைய செயல்களை வைத்து, அவருடைய பேச்சுகளை வைத்து நாம கண்டுகொள்ளலாம் உண்மையிலேயே இவர் விசேஷித்தவர், சிறப்புக்குரியவர் என்று புரிந்து கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தட்டின் போய் நான் பெரிய கல்விமான், நான் பெரிய ஞானி என்று சொல்லவில்லை. அவருடைய செயல்கள் ஒவ்வொன்றும் மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டதை சொல்றாங்க. இந்த ஞானம் எப்படிப்பட்டது, எங்கிருந்து கிடைத்ததுன்னு சொல்லுகிறார்கள். அதான் அவர் சொல்றார், இதான் என்னை அனுப்பினார், என்னை காண்கிறவர் அவரை காண்கிறார், எனக்குள் காணப்படுகிற ஞானம் அல்ல, என் ஆண்டவரிடத்திலிருந்து பிதாவிடத்திலிருந்து வந்த ஞானம் தான். அவர் தான் ஞானமாக இருக்கிறார், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் மறுக்கிறார்கள். இன்றைக்கும் உலகம் அப்படிதான் மறுக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் தெய்வீக ஞானத்தை பெறுவோம் என்றால் ஆளுமை திறமை உடையவர்களாக இருக்கும். தெய்வீக ஞானத்தை பெறுவோம் என்றால் நம் ஆத்மா இன்பமுடையதாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஞானமானது எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கிறது போல இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையின் செயல்களும் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக, மற்றவர்கள் ஆச்சரியப்படையத்தக்க விதத்தில் அமைவதற்கான ஏதுக்குள்ளே உடையதாக இருக்கும். ஞானம் ஏதோ ஒரு கண்டுபிடிப்பினாலோ புத்தகத்தினாலோ அறிவினால் அல்ல, வாழ்க்கையில் வெளிப்படுத்தி காண்பிக்க இணக்கமும் இரக்கத்தையும் தயாளத்தையும் பட்சபாதமற்ற நிலையும் மாயமாலமற்ற சூழலையும் வெளிப்படுத்தி காண்பிப்பதிலும் தெய்வீக ஞானம் இருக்கிறது. அப்படிப்பட்டதான் ஞானமுடைய பிள்ளைகளாக வாழ ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போம். ஆண்டவர் அதைத்தான் நமக்கு சொல்கிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் அறிவிலிருந்து, அவருடைய வாயிலிருந்து அறிவு புத்தி வரும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை ஆரம்பம் சொல்லியிருக்கு. ஞானத்திலே குறைவுள்ளவரிடத்தில் கேட்டுக்கடவுள் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு நாமும் நம்முடைய குடும்பங்களை நடத்துவதிலே, கணவன் மனைவி ஒருவருக்கு ஒரு பேசுவதிலே நம்ம ஞானமற்றதாய் பேசுகிறோமா? பிள்ளைகளிடத்திலே பேச வேண்டிய காரியங்களை சரியா பேசாமல், சரியா அவர்களை சொல்லாமல் கடும் சொல்களால் சொல்லி விடுகிறோமா? ஏற்ற நேரத்தில் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் பேய் விடுகிறோமா?
இல்லாவிட்டால் சகோதர சகோதரிக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே, திருச்சபைக்குள்ளே, சமூகத்திலே, வேலை பார்க்கிற இடங்களிலே நம்முடைய வார்த்தைகள் சரியான ஆளுமை திறன் இல்லாமல் நாம தவறிவிடுகிறோமா? இல்லாவிட்டால் நம்முடைய ஆத்மாவில் மகிழ்வு இருக்கிறதா? நிறைவாய் நாம் எப்பொழுதும் இருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஆச்சரியப்படத்தக்க ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். விசுவாசத்தோடு கேட்போம். நிறைவாய் தந்து நம்மை பாதுகாத்து நடத்தும். அப்படிப்பட்ட பேரருளை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தந்துடுவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அளவடந்து நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல அருமையான நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர், நன்றி. குறிப்பாக தகப்பனே, என் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். திருச்சபையின் பெரியவர்களுக்காக, பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். வாலிபர்களுக்காக, இள வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். புதித ஒரு கல்வியாண்டு தொடங்கி இருக்க வேண்டிய இந்த காலகட்டம், ஆனால் இன்றைக்கு கொரோனா என்கிறதான வைரஸின் வழியாக இன்றைக்கு பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர வீடுகளில் முடங்கி போன ஒரு சூழலை பார்க்கிறோம். இந்நிலை எப்பொழுதும் மாறும் என்று சொல்லி ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் கொரோனா தொற்றினுடைய பாதிப்பு எண்ணிக்கை பெருகி வருகிறதை பார்க்கிறோம். இறப்பின் விகிதங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் உயர்ந்து வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். தேவரே, இந்த நிலை மாற வேண்டும் என்றால் மனிதனுடைய ஆற்றலும் அறிவும் அதற்கு போதாதப்பா. எங்களுடைய பாவங்களும் மீறுதல்களும், எங்களுடைய ஞானமற்ற செயல்களும் இவைகளுக்கு தடையா இருக்கிறது ஆண்டவரே. தேவரே, எங்களை மன்னித்தருளும் அப்பா. கிருபை கூர்ந்து இரக்கம் கூறும் ஆண்டவரே. தேவரே, உலகம் முழுவதிலும் இன்றைக்கு திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதன் வழியா எப்படி சரி கட்டுவது, இதை சரி செய்வதற்கான வழிவகைகள் தான் என்ன? அங்கே மருந்து கண்டுபிடித்தோம், இங்கே கண்டுபிடித்தோம், இதை செய்தால் சரியாகிவிடும், இதை செய்தால் சரியாகிவிடும், இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் செய்ய வேண்டும், இப்படி பல காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். மெய் ஞானத்தை அருளுகிற ஆண்டவர் நீர்தாமே இப்படிப்பட்ட ஆராய்ச்சியில் ஈடுபடுகிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தை நீர் கொடுத்திருடும். உம்மை பற்றி கொள்ளவும் உம்வழி தன்னை அர்ப்பணித்து நீர் காட்டுகிற செயல்களை செய்வதற்கு உதவி பாராட்டும். கர்த்தர் திருச்சபை எல்லா குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். தீமைகள், தீயவைகள் உடைய பிள்ளைகள் ஒருவரையும் தொடாதபடி நீ விலக்கி காக்கும்படியாய் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். வெளியில் இருக்கிற, வெளிநாடு இருக்கிற அன்பு திருச்சபை பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். அளவில்லாத கிருபையும் இரக்கம் மாற்றம் உடைய பிள்ளைகளோடு கூட நிறைவாய் நின்று தாங்கி நடத்தும்படியாய் தயவுள்ள சன்னிதானத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. திருச்சபையினுடைய எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இன்னைக்கு பொருளாதார சூழலிலே வேலை வாய்ப்பின் காரியங்கள், அன்றாட தேவைகளுக்கான காரியங்கள், பல நெருக்கடிகள், பல கஷ்டங்கள், ஆனாலும் உடைய பிள்ளைகளை இன்பட்டு நடத்துகிறேன், நன்றி. இன்னும் தேவையான நன்மைகளை கொடுத்து நடத்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் திருச்சபை சேகரத்தின் எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே, சேகரத்திலே இருக்கிற பள்ளிகள் 3, அதில் பயின்று வருகிற அன்பு பிள்ளைகள், புதிய கல்வி ஆண்டு வர முடியாமல் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா, அதிவிரைவில் இந்த தடைகள் எல்லாம் மாறி எல்லா பிள்ளைகளும் மீண்டுமாக உடைய பள்ளியிலே வந்து கற்பதற்கான வாய்ப்புகள் நீ தர வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கும். உம்மாலாகாத கரை ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய உம்மாலாகும். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வீராக. கிருபைகளும் இறக்குகளும் நிறைவாய் நின்று நடத்தும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். அருளாசி தாங்குவதாக. இன்னுமாக எங்களுடைய மாவட்டம் முழுவதும், எங்களுடைய திருமண்டலம் முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய தமிழகம் முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. குறிப்பாக 4 லட்சத்து மக்கள் பாதிக்கப்படுகிற சூழல் வந்து விட்டது. சுமார் 2 லட்சம் மக்கள் குணமடைந்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் 10,000 15,000 என்று உயர்ந்து கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். மரணங்களும் அதிகரித்துக் கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில், இன்னுமாக தமிழகத்தில், டெல்லியிலே, குஜராத்திலே, இன்னுமாக ஆண்டவர பல மாநிலங்களிலே அதிகரித்து வருகிற சூழலை பார்க்கிறோம். இவளெல்லாம் மாறுவதாக உம்மால் ஆகாத குறை ஒன்றுமில்லை ஆண்டவர. நீ மாற்றி இது முழு வைரஸும் அழிக்கப்பட்டு சகஜமான நிலை திரும்பி எல்லா மக்களும் சுபிச்சமாய் வாழ்வதற்கு, அச்சமின்றி வாழ்வதற்கு அனுக்கிரகிக்கும்படியாக கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். நன்மை நிற்கிறவர்களை தான். குறிப்பாக திருச்சபை பிள்ளைகள் இந்த வாரத்திலே பிறந்த நாள் காண்கின்ற, திருநாள் காணுகின்ற
எல்லாருடைய வாழ்வையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கடந்த நாட்களிலும் பிறந்த நாட்கள் திருநாட்கள் கண்ட அனைத்து பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று சொல்லி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வல்லமையும் கிருபையும் ஆற்றலும் நிறைவான பிள்ளைகளை தாங்குவதாக, நன்மைகளை கிருபைகளை சம்பூர்ணமாய் கொடுக்கும்படியாக, எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தனக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த குடும்பங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் அருளும்படியாக கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். மெய் சமாதான பிள்ளைகளை தாங்குவதாக, தொடர்ந்து உமக்கு சான்றுகளாய் வாழ இந்த பொல்லாத உலகத்திற்குள் ஞானம் உள்ளவர்களாக, பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ள முடிய ஞானத்தை பெற்ற பிள்ளைகளாக, உமக்கு உபயோகமானவர்களாக, தேவ நாமத்தை பயன்படுத்துகிற கருவிகளாய் வாழ்வதற்கான எல்லா கிருபைகளை நிறைவாய்த்தார். தொடர்ந்து தடைகள் எல்லாம் மாறி மீண்டும் ஆலயத்திலிருந்து நாங்கள் குடும்பங்களை வந்து ஆராதிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளை தருவீராக. இதை தொடர்ந்து ஆசீர்வதியும் காணலின் வாழ்ச்சியை வழியாய் காண்கிற அத்தனை பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களை வாழ்வுகளையும் அவருடைய தேவைகள் அனைத்தையும் நீரை கொடுத்து ஆசீர்வதித்து எல்லா நன்மையும் கிருபையும் தான் தொடர்ந்து துணைப்புரட்சமாக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நாம் எல்லாரும் இணைந்து 200 கீதங்கள் 35வது பாடல் அனுக்கிரக வார்த்தையோட இப்போது அடியாரை அனுப்பும் ஐயா என்கிற பாடல், கீதங்களும் கீர்த்தனைகளும் 35வது பாடல். தெய்வீக சமாதானத்தோட நாம் அனைவரும் இருப்போம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.